51 சங்கீதம் 15 வசனம். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் என்று சொல்லி, இந்த நாளில் கூட நம்முடைய உதடுகள் எல்லாம் நாம் எதற்காக திறந்து வைத்து திறக்க வேண்டும்? ஆண்டோர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் திறக்க வேண்டும். அநேக சமயங்களில் நம்முடைய உதடுகள் எதற்காக திறப்பதில்லை? ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் வாய்களை திறக்காமல், உதடுகளை திறக்காமல் மௌனமாக காணப்படுகிறோம். நாம் அப்போ எந்தெந்த இடத்துல ஆண்டவரை குறித்து நாம் பேச வேண்டுமோ அந்தந்த இடங்களில் நாம் ஆண்டவரை குறித்து லகுவாக, ஞானமாக, விவேகமாக பேச வேண்டும். அப்படியாக நாம் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும்போது நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய வாய் ஆண்டோடைய புகழை அறிவிக்கிறது. அப்போ ஆண்டவரை இந்த நாளில் கூட நாம் மகிமைப்படுத்த வேண்டும், உயர்த்த வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இப்படி காணப்படும் போது ஆண்டவர் நம்மோடு கூர்ந்து நம்மை நடத்துகிற விதத்தில் நமக்கு பெரிதான நன்மைகளை தரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய உதடுகளை நாம் இந்த நாளில் கூட எந்த காரியத்திற்காக திறக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம் என்பதை சிந்தித்து ஆராய்ந்து தேவனுக்குள் நாம் ஒவ்வொரு நாள் நம்மை மறைத்து கொள்ள வேண்டும். அநேக சமயங்களில் நாம் சொல்ல வேண்டிய ஆண்டவருக்கென்று நம்ம உதடுகளை திறக்க வேண்டிய இடங்களை திறக்காமல் மௌனமாய் காணப்பட்டிருந்தால் இந்த நாளில் கூட அதை என்ன செய்ய வேண்டும்? நாம் அதை புதுப்பித்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்வை ஆண்டவர் கருத்தை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவருக்கென்று செயல்படத்தக்கதாக நம்ம கிருபை தந்து நம்ம ஒரு புதிய பாதையை நடத்துவார். அநேக சமயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்கென்று செயல்பட முடியாத அளவுக்கு, ஆண்டவருக்கென்று நிற்க முடியாத அளவுக்கு, ஆண்டவருக்கென்று பேச முடியாத அளவுக்கு ஒரு நிலவரத்தில் காணப்பட்டுரும். ஆனால் இந்த நாளில் கூட அதை மாற்றிக்கொண்டு நாம் பரிசுத்தாவின் வல்லமையினால் பலனடைந்தவர்களாக நாம் ஆண்டவருக்கென்று என்ன பண்ண வேண்டும்? நிற்க வேண்டும். ஆண்டவருக்கென்று நம்முடைய உதடுகளை திறக்க வேண்டும். அப்போது நிச்சயமாக தேவனுடைய புகழை அறிவிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இன்னும் கூட நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, ராஜாக்கள் முன்பாகவும் அதிகாரிகள் முன்பாக நிற்கும்போது நானே உங்களை மறைத்து பேசுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் அப்படியாக நம்மை கொண்டு செயல்பட விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இப்போ முதலாவது நம் உள்ளத்தில் உள்ள வாஞ்சை தாகத்தை அவர் பார்க்கிறார். நாம் விரும்புகிறோமோ? அவருக்கென்று செயல்பட விரும்புகிறோமா? அவருக்கென்று சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறோமா? அவர் நாமத்தை மயப்படுத்த விரும்புகிறோமா என்று நம் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் தேவ ஆவியானவர், தேவன் நமக்குள்ளிருந்து ஆராய்ந்து பார்க்கிறார். நிச்சயமாகவே நாம் வாஞ்சிக்கும் போது, விரும்பும்போது நமக்கு அவர் உதவி செய்து நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட நாம் எந்த நிலவரத்தில் காணப்படுகிறோம்? எப்படியெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்கென்று எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோமா? விரும்புகிறோமா? உள்ளத்தில் அதுக்கு அப்படியாக ஒரு பாரத்தோடு நாம் காணப்படுகிறோமா? அப்படி காணப்படும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம் உதடுகளை திறந்து நம் வாய் அவருடைய புகழை அறிவிக்கத்தக்கதாக நம்ம கிருபை தந்து நம்மை நடத்துவார். நம்மை பல இடங்களில் என்ன பண்ணுவார்? அவருக்கென்று சாட்சியாக நிறுத்துவார். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் நம்ம எல்லா இடங்களிலும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக நம் உதடுகளை திறந்து நம் வாய் அவர் புகழை அறிவிக்கத்தக்கதாக நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அந்த நாளில் கூட நம்ம முழுவதுமாக தாழ்த்தி ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நான் என் உதடுகளை திறந்து என் வாய் புகழை அறிவிக்கத்தக்கதாக எனக்கு கிருபதாரும், என்னை தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்ம எல்லா விதத்திலும் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அந்த நாளில் கூட நம்முடைய வாழ்வை முழுவதும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட வந்து நம்மை செயல்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை வழிநடத்துவார், நம்மை சாட்சியாக நிறுத்துவார். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துவோம். இந்த நாளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்து எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபைதார். ஆசீர்வதியும் இந்த நாளை நன்மை நான் நிறம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.